Hey guys, welcome back to my channel. So ரொம்ப நாள் ஆச்சு நான் vlog எல்லாமே போஸ்ட் பண்ணி. It's been so long. ஸோ அதனால இன்னைக்கு நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு எனக்கு ஆஃபீஸ் லீவ். ஸோ அதனால் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நான் என்னென்னலாம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த vlog தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ for the delay, let's get into our video. சுதந்திர தினத்தை நான் இன்னைக்கு கொண்டாட போகிறதில்ல. ஏன்னா சுதந்திரமே இல்லை. என்னத்த சுதந்திரத்தை கொண்டாடி நாடு தான் சுதந்திரம் ஆயிருக்கு, ஆனால் மனுஷங்கள்லாம் கிடையாது. உனக்கு இண்டிபெண்டன்ஸ் டே சொல்கிறேன். மைண்ட் அளவில் சுதந்திரமாக தான். அது மட்டும்தான் உன்னால் முடியும். அப்புறம் நோ யூஸ் இன் தட். எங்கே வந்துருக்கீங்க? சாப்பிட வந்திருக்கோம். அது என்ன ஆவடியில் டிஃபன் கடையே இல்லாமல் அம்பத்தூரில் சாப்பிட்றீங்க? பட்ஜெட்டு ஆவடியிலே நான் பட்ஜெட்டாக ஏன் அம்மா உணவகம் கூட தான் இருக்குது ஆவடியில். ஏன் நீங்கள் அங்கே போகல? இங்கே டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு. அதனால எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும்னு கூப்பிட்டு வந்தார். சீரியஸாக சொல்லு, டேடிக்கு பிடிக்கும் தானே இங்கே வந்தோம். என்னடா கண்ணா, நிறைய எடிட் பண்ணுற வேலைக்கு நிறைய எடிட் பண்ணணும். எல்லாத்தையும் எடுப்பேன். நாலு பிளேட் வந்துட்டாரு. 100 ஐஸு. இட்லி இல்லையா? இட்லி வேணும் எனக்கு. ஒரு வழியாக வண்டி கற்றுக்கிட்டா. அதுவும் அவன் கூட தான் வண்டியில் போய் ஸோ வி நெவர் எக்ஸ்பெக்டட். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக வண்டி கற்றுக்கிட்டா. ரொம்ப பழமையாக இருக்கா. அண்ட் ஆல்சோ நான் அந்த வண்டி ஓட்டுறேன், லைக் கியர் வண்டி ஓட்டுறேன் நான். என் அம்மா வச்சு ஒரு வாட்டி ஓட்டலாம். என் அம்மா உட்கார சூழல் இல்லை. சைக்கிள் வந்து ஆறுனே ஒரு வாட்டி தான் இருக்கு. எப்படி ஆறெல்லாம் அடிக்கிற மாதிரி. ஓகே, நம்ம செட்டுக்கு போயிடலாம். நான் அந்த வண்டி ஓட்ட போகிறேன். அதை மித்ரா வீடியோ எடுப்பா. ஓகே காய்ஸ், நான் ஏறுறேன். போகலாம். இருங்க. ஆமாம் கார் கற்றுக்கணும் ப்ரோ. இதே மாதிரி அதான் கார் வச்சுருக்க ஒன்றும் அவ்வளோ இதுவாக இல்லை. பட் பார்ப்போம். எனக்கு ஆல்ரெடி கை வந்து சீக்கிரம் ஓட்டணும். ஸ்பீடாக ஓட்டலாமா? அதுக்கு ஆதா கிடைச்சடா.
காய்ஸ், எல்லாரையும் முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே வண்டி ஓட்டிட்டுருச்சு. ஸோ எல்லாரும் பண்ண முடியும். எல்லாருக்கும் வந்து மோட்டிவேட் பண்ணுறாலோ, மோட்டிவேஷன் நினைக்காம லைக் நம்மளை மட்டும் தட்டாமல் வச்சுருக்காங்கல்ல. பார்த்தீங்களா என் அக்கா உருண்டா. சரி. ஸோ காய்ஸ், எல்லாராலையும் எல்லாம் முடியும். ட்ரை பண்ணுங்கள், கிவ் அ ட்ரை. தென் இதை வந்து நீங்கள் ஆட்டோ பின்னாடி எழுதிக்கோங்க, காம்படிஷன். என் முதல் நாயகன் நீ, வாழ்வின் காவலன் நீ, என் முதல் காதலும் நீ, எந்தன் தேடலும் நீ, வேர்வையில் புள்ளி வைத்து என்னை கோலம் ஆக்கினாய், மேல் விழும் பாரம் எல்லாம் நீயே நின்று தாங்கினாய். வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன். உனக்கு தோணுச்சா? ஏன் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தீங்க நீங்கள்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யாரைனா கிராஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஜாலி. ஆக்சுவலாக நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு தான் போகிற பிளான். பட் ஸ்டில் இன் பிட்வீன் என் தங்கச்சிக்கு வண்டி கற்றுக் கொடுத்து இதெல்லாமே முடிஞ்சு. ஸோ அப்படியே எங்களோட டே கிடையாது, ஒரு மார்னிங் ரொட்டீன் செம்மையாக போச்சு. யா, ஸோ இதோட நான் அந்த vlog முடிச்சிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இது இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலி எஸ், ஏன்னா எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது. I'm gonna டேக் ரெஸ்ட் த ஹோல் டே. ஆஃபீஸ் ஒர்க் பண்ணலான்னு தான் பார்க்குறேன், பட் ஐ டோன்ட் ஹேவ் டைம் ஐ கெஸ். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் போலே இருக்குது. ரொம்ப டயர்டாக இருக்குது. அதுவும் வெயிலில் போயிட்டு வந்ததுனால லிட்டரலாக சுத்தமாக முடியல. யா, நாங்கள் வரப்போ அப்படியே ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டோம். ப்ராபப்ளி லன்ச் செய்ய மாட்டோம் தான் நினைக்கிறேன், தெரியல. ஸோ இப்படி தான் என்னோட ஒரு மார்னிங் ரொட்டீன் போயிருக்கு லீவ் டேயில். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக, இந்த மாதிரிலாம் எப்பவும் போகாது, வீட்டில் தான் இருப்போம். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.